Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the Unit 3 Service Business 1 Chapter 10 Reserve Bank of India. Reserve Bank of India. In this lesson we shall discuss 10.01 Need for the study on service business. Need for the study on service business. சேவை தொழில்களினுடைய தேவை பற்றி பார்க்க இருக்கிறோம். சேவை தொழில்களினுடைய தேவை பற்றி பார்க்க இருக்கிறோம். மக்களுக்கு பல சேவைகளை வழங்கும் துறையை சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறோம். மக்களுக்கு சேவைகளை வழங்கக்கூடிய துறையை தான் சேவைத்துறைன்னு சொல்கிறோம். இது மூன்றாம் நிலை துறை அப்படின்னு சொல்லலாம். சேவை வணிகம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு உண்மையான தயாரிப்புக்கு பதிலாக சேவைகளை வழங்கும் வணிகமாகும். கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சுற்றுலா போன்ற சேவை தொழில்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. உலக வர்த்தகத்தில் சேவை தொழில்களினுடைய முக்கியத்துவம் இப்போ உணரப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த பாடத்தில் நம்ம இந்த சேவை தொழிலான வங்கி தொழில் பற்றி பார்க்க இருக்கிறோம். நீட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸ். எஜுகேஷனல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி and the like service business existed for centuries. இதில் உங்களுக்கு there is a very short answer question in your book back. What are the services included in service business? Educational, medical, hospitality and the like service business existed for centuries. Its prominence in the global trade is of recent origin, that is, after 1970. The service sector has emerged as the most dynamic sector of the world economy, contributing almost 1/3 of the world gross value added, half of the world employment, 1/5 of the global trade, and more than half of the world foreign direct investment flows. It remains the key driver of the Indian economic growth, contributing almost 66.1% of its gross value added growth in 2015-16 quotes the Indian budget estimate for 2015-16. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சுற்றுலா போன்ற சேவை தொழில்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. உலக வர்த்தகத்தில் சேவை தொழில்கள் 1970 ஆண்டுக்கு பிறகு அதிக முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக சேவை துறை உருவாகி இருக்கு. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறையாகவும், அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய துறையாகவும், மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய துறையாகவும், வருமானத்தை பெருக்கக்கூடிய துறையாகவும், அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய துறையாகவும் இந்த சேவைத்துறை இன்று மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கு. பேங்கிங் சர்வீஸ். In your book bag there is a very short answer. Write the meaning of bank. வங்கினா என்ன? வங்கியினுடைய பொருள் தருக. ஒரு வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் குருவினா இருக்கிறது. பேங்கிங் சர்வீஸ், வங்கி சேவை. பேங்கிங் சர்வீஸ் இஸ் a nerve center of the industry and commerce in a country.
It plays a vital role by providing the money required for their regular functioning and development. The word bank normally refers to commercial bank. இதை கவனிங்க. The word bank normally refers to commercial bank. வங்கின்னு சொன்னாலே அது வணிக வங்கியை தான் குறிக்கும். There are many types of banks rendering different types of services. Central bank is the most important one among them. ஒரு நாட்டில் வர்த்தகம், வணிகம் மற்றும் தொழில்களின் நரம்பு மண்டலமாக வங்கி கருதப்படுகிறது. வங்கிங்கிறது ஒரு நர்வு சென்டராக இருக்குது, நரம்பு மண்டலமாக இருக்கிறது. நாட்டின் வழக்கமான செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டுக்கான பண தேவைகளை நிறைவு செய்வதில் வங்கி முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக வங்கின்னு சொன்னாலே அது வணிக வங்கியை தான் குறிக்கும். ஆனால் பல்வேறு விதமான வங்கிகள் பல்வேறு வகையான சேவைகளை வழங்குகிறது. அதில் மைய வங்கி மிகவும் முக்கியமானதாகும். மைய வங்கி, தலைமை வங்கி, அப்பெக்ஸ் பேங்க் முக்கியமானதாகும். In your book bag there is also a very short answer question. Briefly explain about central bank. Every nation has a one central bank. ஒவ்வொரு நாடும் ஒரு தலைமையான வங்கியை, மைய வங்கியை பெற்றிருக்கும். Every nation has one central bank. It is owned by the government of the country. இது அரசுக்கு சொந்தமான வங்கியாக அந்த தலைமை வங்கி இருக்கும். The control over the entire banking system of a country is vested with this apex bank. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வங்கிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வங்கியாக, தலைமை வங்கியாக, அரசு வங்கியாக அந்த மைய வங்கியானது செயல்படும். Central banks are known by different names in different countries. Their functions also vary from country to country. A central bank is set up as an autonomous or quasi-autonomous body. Stability and growth of a country. Stability and growth of a country's economy are the main goals of a central bank. In India, Reserve Bank of India RBI is the central bank. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி இருக்கும். தலைமையான வங்கியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி இருக்கும். அது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த நாட்டில் உள்ள எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த தலைமை வங்கிக்கு இருக்குது. இந்த உச்ச வங்கியிடம் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. மைய வங்கிகள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயரில் அந்த உச்ச வங்கி அதிகாரம் பெற்றுள்ள அந்த மைய வங்கி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயரில் அழைக்கப்படுகிறது. அதனுடைய செயல்பாடுகளும் நாட்டுக்கு நாடு மாறி இருக்கு. ஒரு மைய வங்கி முழு தன்னாட்சி அல்லது பாதி தன்னாட்சியுடன் அமைக்கப்படுகிறது. பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை மற்றும் மேம்பாடு ஆகியவையே இந்த மைய வங்கியினுடைய முக்கிய குறிக்கோள் ஆகும். இந்தியாவினுடைய மைய வங்கிக்கு பேர் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவினுடைய மைய வங்கிக்கு பேர் இந்திய ரிசர்வ் வங்கி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.